என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 9 months இருந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டயத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் அந்த கடைசி 2 months தான் ரொம்ப ரொம்ப க்ரூசியானது. இந்த 2 months கரெக்டாக யூட்டிலைஸ் கரெக்டான மெத்தடில் படித்து 350 650 மார்க் ஏற்ற முடியுமா? ஆமாம், இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நானும் மோட்டிவேஷனோட உட்காந்து படிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். சில டயத்தை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம மார்க் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன் டைம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுன்னு நினச்சேன். அந்த இடத்துல தான் நான் போடுறேன். கீழே வந்துட்டு எனக்கு வந்துட்டு படித்து போர் அடிச்சிருச்சு. நான் அதனால் மேலே வந்துட்டேன். நம்ம படிக்கிறத மட்டும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்செக்ட்ஸ் எல்லாமே பறந்து வந்து மண்டையிலேருந்து உட்காருது. அது கடுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி வீடியோ எடுக்கிற நிலைமையில் நான் இல்லை. அந்த ஃபீல் வரமாட்டேக்குது. இன்றைக்கி நான் நினச்சேன்னா பயாலஜி ஃபுல்லாக முடிப்போம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி நைட்டு மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால தான் சரி நான் அந்த கண்டினியூ பண்ண போகிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் ஏரியா இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. என்னன்னா ஈரமாக இருக்குது. இந்த பாருங்கள் ஈரமாயிருச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அது பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு குளிராக இருக்குன்னு நீங்களே பார்த்தோம். இது இப்போ தான் நான் படித்து வச்சனால ஒன்றும் தெரில. இதில் ஈரமாக இருக்குது. தீப்பெட்டி ஈரமாயிருச்சு. எல்லாமே ஈரமாயிரும். ஆனால் காலையில் அடிக்கிற வெயிலுக்கு கரெக்டாயிரும். இப்படிலாம் இப்போ தான் காய போட்டிருக்காங்க. அது அப்படி தான். அதுவும் சீக்கிரம் காயாது. அப்புறம் ஸ்பைடர் இங்கிருங்க. ஒன்றும் கொடூரமாக இருக்கா? செட்டப் இஸ் கம்ப்ளீட்டட். இங்கே தான் இப்போ படிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு பயாலஜி படிக்கிறது நல்லது தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த டைம் கிடையாது. டைம் வந்துருச்சு. நம்ம பயாலஜியும் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் பயாலஜியை எல்லாதெல்லாம் படிக்கலையோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட சொன்னோம்னா டைம் ரொம்ப நாள் எடுத்துக்கிறதுனால எனக்கு ரிவைஸ் பண்ணும்போது நிறையா இது புதுசாக இருந்துச்சு எல்லாமே. ஆனால் ரிவைஸ் பண்ணுறது மட்டும் ஓகேவான்னு கேட்டால் கிடையாது. கொஸ்டின்ஸும் போடணும். கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இப்போயே படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. தண்ணி அப்படியே செடிமெண்ட் ஆனதை இன்றைக்கி தான் நான் நேரில் பார்க்குறேன். எப்பயுமே காலையில் வந்து பார்ப்பேன், என்னடா ஈரமாக இருக்குன்னு அப்படி பார்ப்பேன். அங்கே பாருங்க, போகுது பாருங்க. அங்கே பாருங்களேன், எடுத்துட்டேன் நான். அங்கே இருந்து அப்படியே நிற்கிது. சில டைம் வந்துட்டு நமக்கே தெரியும், நம்ம வந்துட்டு வீட்டில் உட்காந்து படித்தா கொஞ்சம் படிக்க முடியல, கொஞ்சம் டிஸ்ட்ராக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தோணும். அந்த மாதிரி தோணுச்சனால நான் லைப்ரரிக்கு வந்துட்டேன். சரௌண்டிங்ஸ் கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும். அதனால் அங்கே தான் நான் வந்து படிக்க போனேன். இந்த கொஸ்டின் வந்து நான் பார்த்தேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் 4 days கழித்து நான் வந்துட்டு சில சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீடியோஸ் எதுவுமே நான் எடுக்கலை. ஏன் பார்த்தீங்கன்னா நான் தான் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. இதே மாதிரி தான் நீங்களும் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சில டைம் நம்ம ஜாலியாக இருந்திருப்போம். அந்த ஜாலியாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆக்கிட்டு படிக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மார்க் வேணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். கூட படித்தேன். லாஸ்ட் டைமில் நல்லா மார்க்கை டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணேன். அது வந்துட்டு நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு படிக்கிறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் கொஞ்ச நாள் வந்துட்டு விளாக் வந்துட்டு ப்ராப்பரான டைப் ஒரு இதுக்கே நான் போடவே இல்லை. இப்போ வந்து போடலான் இருக்கேன். ஓகே, நம்ம வந்துட்டு கன்னியூ பண்ணலாம். பக்கத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு பயாலஜி தான் படிக்க போகிறேன். நான் சுத்தமாக வந்துட்டு கார்டியாக் சைக்கிள், இந்த QPRS இதெல்லாம் மறந்துடுச்சு. அதெல்லாம் திருப்பி ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன். டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. அரை மணி நேரத்தில் இருட்டாயிரும். அங்கே பாருங்கள், ஏதோ புகை பறக்கிற மாதிரி. வானம் கிடையாது. தட் இஸ் அங்கே பாருங்கள், மஸ்கிட்டோவுக்கு ஏதோ புகையை போடுறாங்க. அப்போ தான் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் சுத்தமாக வச்சுக்கோங்க. தண்ணியை ஃபில் பண்ணாமல் இருங்க. நம்ம ஏரியாவில் தண்ணி வருது. சின்ன பிள்ளையில் இந்த புகையில் போயிட்டு நாங்கள் விளையாடுவோம். ஜாலியாக இருக்கும். அந்த புகை பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது ஒரு டேஞ்சரானது. ஓட்டு அதாவது நமக்காக தான் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக கொசுக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது நல்ல விஷயம்தான். ஓகே, படிக்கலாம். சரி, இந்த சின்ன பையலுக்கு ஓடி வராங்க பாருங்கள். அது மாதிரி தான் 2 பையலுக்கு ஓடிட்டாங்க முன்னாடி. அங்கே போய் ஓடி அது மாதிரி நாங்களும் இந்த பிள்ளைல விளாண்டுருக்கோம். சரி, இப்போ நம்ம படிக்கணும்.
அப்பா எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஹியூமன் ஃபிசியாலஜி ஈஸின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சில சாப்டர்ஸே ஈஸின்னு நினச்சிட்டு நம்ம படிக்காமல் ரொம்ப நாள் கேப் விட்டுருவோம். ஆனால் திருப்பி கொஸ்டின்ஸ் போட்டதுக்கப்புறம் நமக்கு நிறைய விஷயம் நம்ம மறந்துட்டோமேன்னு தான் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ ஈஸியான சாப்டரையும் நம்ம வந்துட்டு விடக்கூடாது, அடிக்கடி ரிவைஸ் பண்ணணுன்றத நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். டைம் வந்துட்டு 7:30 ஆயிடுச்சு. இன்னும் இப்போ வந்துட்டு ஹார்ட் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பிரீத்திங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். தூரத்தில் வந்துட்டு பாட்டு போடுறாங்க, அது கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் கேட்காம இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. அதனால் நான் வந்துட்டு காது பொருத்தி படிக்க போகிறேன். இது வந்துட்டு கொஞ்சம் அப்படி தான் படிக்கணும். சொல்லி நான் வந்துட்டு முடிச்சிட்டேன். நான் எதை ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்சும் பாடி ஃப்ளூயிட்ஸும் சில பேர் வீடியோஸ் பார்த்து படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி நான் தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் அப்படி பண்ணுறதை நிறுத்திட்டேன். எப்படி இருந்தாலும் லெக்சர்ஸை பார்த்துட்டு திருப்பி படிக்க தான் போகிறோம். உங்களுக்கு என்சிடி புதுசுனா லெக்சர் பார்த்துட்டு தான் பார்க்கணும். அது என்னோட அட்வைசபிள். நான் அப்படி தான் படித்தேன். இதை வந்துட்டு ஆனால் அப்படி என்சிடி அவங்க வீடியோஸ் பார்த்தோம் எனக்கு புரியாமல் போச்சு. திருப்பி வாசிப்பையும் குழப்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா அடிக்கடி வாசிக்கணும், அவ்வளோதான். அங்கே பாருங்கள், இப்போ தான் இந்த லாரியே போகுது, அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த புல் எல்லாம் இறக்கிட்டாங்க. அப்போ இருந்து இன்னும் வரைய வேலை நடக்குது. அப்புறம் முடிக்கிறதுக்கு 7:40 ஆயிடுச்சு. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது 6 o'clock, கரெக்டாக 6 o'clock மேலே தான் ஆயிடுச்சு. இப்போ 8 o'clock ஆக போது. லெசன் முடிச்சிட்டேன் நான். இப்போ திருப்பி ஃபிசிக்ஸ் நான் படிக்கலான் இருக்கேன். ஃபிசிக்ஸ் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி மதியம் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் தான் போட போகிறேன். அப்புறம் ஒரு 15 days நான் வந்துட்டு வீடியோஸ் எதுவும் எடுக்கல. நான் வந்துட்டு ஃபுல் டைம் படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வெளியே வந்தேன். அப்புறம் இந்த இடம் வந்துட்டு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குதா, உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த எந்த இடம் தெரியுதா அப்படின்றத சொல்லுங்கள். என் வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த இடத்த. இப்போ வந்துட்டு நான் கண்டினியூஸாக வ்ளாக் போடல. நீங்கள் வேணும்னா எனக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன், அதை வேணால் போய் பாருங்கள். லைப்ரரியை காணோம், அந்த ப்ரிப்பரேஷன்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்த ப்ரிப்பரேஷன் திடீர்னு ஒரு மாதிரி ஒரு டவுன்ஃபால் வரதானே செய்யும். அப்படி வந்ததுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. மார்க்கணும்னா படிக்கணும்னு சொல்லிட்டு நான் படிக்கவும் செஞ்சேன், ஆனாலும் படிக்க முடியல. இப்படிலாம் படிக்க முடியலன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் நமக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு வீடியோஸ் பார்க்கலாம், ஒரு பாட்டு கேட்கலாம், ஒரு ஊருக்கு கூட சுற்றிட்டு வந்துடலாம். அப்படி நம்ம பண்ணலாம். அதையும் உட்காந்து மீறி படிச்சோம்னா இன்னும் கூட டிப்ரெஷன் ஆயிரும், படிக்கிறது போர் அடிச்சிரும் சம்டைம்ஸ். வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து டைம் எடுத்துக்கிட்டேன். விளாக் வந்து நான் வந்து 1 month கிட்ட நான் அந்த வீடியோவே போட்டிருக்க மாட்டேன், எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரி, நம்ம இப்போ வந்துட்டு போய் படிக்கலாம். என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா டி பிளாக் அதான் கொஸ்டின் போட்டுட்டு இருந்தேன் காலையில். சரி அப்படியே வீடியோ எடுத்து சொல்லிட்டு எடுப்பேன். லைட்டு மாட்டியிருக்கேன். லைட்டை மாட்டிட்டு தான் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் மாடியில் உட்காந்து படிப்பேன். நிறையா வேரியஸ்லாம் நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். போர் அடிச்சுட்டே இருக்குமா, நம்ம படிக்கிறது மட்டும் நிறுத்தக்கூடாது, ஆனால் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றக்காக மாடிக்கு போயிட்டேன். இப்போ தான் நான் வந்துட்டு நான் விளாக் எடுக்க நான் ஒரு ப்ரிப்பேர் இருக்கேன் கொஞ்சம். சரி ஒரு நாள் நம்ம படிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சரி நம்ம இதையும் ஒரு விளாக் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்படியே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டி பிளாக் வந்துட்டு 1 month முன்னாடியே நான் வந்துட்டு எழுதி பார்த்துட்டு நான் ரிவைஸ்லாம் பண்ணிட்டேன். ஆனால் திருப்பியும் இப்போ தான் உட்காந்துட்டு கொஸ்டின்ஸ் போடுறேன். மறந்து போயிடுது, என்ன படிக்கணுன்றதே நான் மறந்துடுறேன். திடீர்னு டி பிளாக் படிச்சுட்டு நான் வந்துட்டு அப்படியே ஆர்கானிக்கு போயிட்டுறேன். அப்படியே மறந்துகிட்டே இருக்குது அடிக்கடி, என்ன படிக்கணும்னே தெரியாமல் அப்படி தான் இருக்குது. அதான் அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணி போய் படிக்கணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு செமி கண்டக்டர் பார்த்தேன். அதையும் ஒழுங்காக வந்துட்டு ரிவைஸ் பண்ணல, பயமாக வேறு இருக்குது. இப்படிலாம் ரிவைஸ் பண்ண முட்டால் தான் பயப்படணும். நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தால் பயப்பட தேவையில்லை. அப்புறம் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கவே நான் மறந்துட்டேன். நான் அந்த நாளை மறந்துட்டேன். அடுத்த நாள் நான் வந்துட்டு லைப்ரரிக்கு போய் படிக்க போயிட்டேன். என் ஊருக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை. நல்லா மரம், பழைய காலத்து மரம்னா இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஊரில் ஒரு ஆறு கூட ஓடுது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே சமயம் அந்த தண்ணி தேங்கியிருக்கனால கொஞ்சம் கொசுலாம் வரும்ல. ஆமாம். அதே மாதிரி அட்மாஸ்பியரை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது.
அது நல்லா இருக்கும். சில நேரத்துக்கு சண்டைலாம் போடுவாங்க, நிறைய சம்பவம் நடக்குவாங்க. அதுக்கும் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஜிஹெச் இருக்கும். இது ஒரு நல்ல பிளேஸில் தான் அந்த லைப்ரரி வந்து இருக்குது. சரி, நான் உள்ளே போய் படிப்பை போட வேண்டியது. இங்கே பாருங்கள், காரை பறிமுதல் செஞ்சு இன்னும் அதை போலீஸ் திருப்பி தரல. இங்கேயும் நிறைய பைக் இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் முக்கியமாக சொல்ல வரல. இந்த இடத்த பாருங்களேன், இங்கே மரம் இருக்கிறனாலே இந்த லைப்ரரி ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்கும். நல்ல வெயில் அடிக்கிற டயத்துல ஏசி மாதிரி இருக்கும். மழை டயத்தில் அப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி லீவ் கிடையாது, ஸ்கூல் இன்னைக்கு. டூ ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ ஓரளவு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பார்க்கும்போது உள்ளே புதஞ்சு கிடக்குது பைக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன். இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் பார்த்துட்டு போனோம். இன்னும் 45 days தான் இருக்குது. மோஸ்ட்லி நிறைய விஷயத்தை நம்ம தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு இதுலேயும் இன்வால்வ் ஆகாமல் படிக்கணும். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். கஷ்டப்பட்டு படித்தா நம்மளுக்கு மார்க் வரும்.